ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் வந்து அசோகா ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கிறீங்களா? இங்கே நான் வந்து 3/4 கப்புக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். 1/3 கப்புக்கு பாசி பருப்பு இருக்குல்லையே, அதை நான் இங்கே வந்து குக் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கேஷ்யூநட், ரேசின்ஸ், அப்புறம் 3 ஏலக்காய் எடுத்து அதை பொடி பண்ணி வச்சுருக்கேன். நெய் 4 டேபிள் ஸ்பூன் நம்ம சேர்க்க போகிறோம். முதல்ல பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டு அதை வந்து நல்லா தண்ணியில் கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற போடுங்க. ஜஸ்ட் 30 மினிட்ஸ் சோக் பண்ணி எடுத்துக்கிறோங்க. அது நல்லா ஊறினதுக்கப்புறம் அதை வந்து ஒரு பேப்பர் டவலில் அப்படியே உலர விடுங்க. அது லைட்டாக உலர்னா போதும். அந்த ஈரப்பதம் நமக்கு லைட்டாக அதுலேருந்து போகணும். இப்போ ஓரளவு நல்லா உலர்ந்துருச்சு. இப்போ நாம் இதை வந்து ஒரு பேனில் போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிற போகிறோம். அதை லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் நீங்கள் தனியாக குக் பண்ணி எடுத்துருங்க. குக்கரில் போட்டு அவிச்சாலும் சரி, இல்லைன்னா ஏதோ ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி குக் பண்ணி எடுத்தாலும் சரி, இந்த மாதிரி அது நல்லா மசிஞ்சு வந்துடும். இதுக்கு நம்ம இந்த பாசி பருப்பை வறுத்து நம்ம இந்த மாதிரி குக் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த எக்ஸாக்ட் டேஸ்ட்டும் கிடைக்கும். இங்கே சுகர் வந்து நான் 2 கப்புக்கு எடுத்திருக்கேன். இது வந்து உங்கள் விருப்பத்தை பொறுத்து நீங்கள் கூட்டியும் குறைச்சும் போட்டுக்கலாம். ஏலக்காவை வந்து ஒரு டீஸ்பூன் சுகர் போட்டு மிக்சியில் போட்டு அடித்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு பட்டு போல் கிடைக்கும். இப்போ நமக்கு முந்திரி பருப்பு ரெடி, நமக்கு ரேசின்ஸும் ரெடி. உங்களுக்கு வேறு ஏதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் நான் இங்கே சேர்க்குறேன். அது வந்து டோட்டலி ஆப்ஷனல் தான். வேணும்னா சேர்த்துக்குங்க, இல்லைனா விட்டுருங்க. ஏன்னா நான் இங்கே ப்ரௌன் சுகர் சேர்க்குறனால இதுக்கு வந்து ஃபுட் கலர் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. பட் நான் உங்களுக்கு சேர்த்து காட்டுறேன், அவ்வளோதான். இதே நீங்கள் ப்ரௌன் சுகர் இல்லாமல் வெள்ளை சீனி சேர்த்திங்க அப்படின்னா ஃபுட் கலர் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரில் வரும். இப்போ நான் இங்கே வந்து முதல்ல முந்திரி பருப்பை போட்டு வறுக்கிறேன். லைட்டாக ப்ரௌன் ஆன பிறகு நீங்கள் வந்து இந்த உலர்ந்த திராட்சையை போட்டு வருங்க. ஏன்னா உலர்ந்த திராட்சையை வந்து சூடான எண்ணெயில் போட்டால் டக்குன்னு பலூன் மாதிரி வந்துடும். அதனால் முதல்ல முந்திரி பருப்பை போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் உலர்ந்த திராட்சையை போட்டு வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நான் மிச்சம் இருக்க நெய்யில் வந்து நான் இந்த கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதை வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறேன். அதாவது அது ரோஸ்ட் பண்ணும்போதே நல்லா ஸ்மெல்லும் வரும். அது வந்து கலர் இந்த அளவு மாறிடும், நமக்கு ப்ரௌனாக மாறிடும். இப்போது நாம் அவிச்சு வச்சுருக்கேன் அந்த மொங்தால் இருக்கு இல்லையா, பாசிப்பருப்பு, அதை நாம் இதில் போட்டு கிண்டிட்டு நாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சீனி, ப்ரௌன் சுகர் நான் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா ப்ரௌன் சுகர் வந்து அப்படியே மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அது நல்லா மெல்ட் ஆகி வரும். இந்த மாதிரி நல்லா கிண்டிகிட்டே இருங்க. இப்போ நாம் வந்து பொடி பண்ணி வச்சுருக்க ஏலக்காய் தூள் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம எடுத்து வச்சுருக்க ஃபுட் கலர், இது வந்து டோட்டலி ஆப்ஷனல் தான். வேணும்னா சேர்த்துக்குங்க. இதில் நான் ப்ரௌன் சுகர் போட்டிருக்கனால நீங்கள் மற்ற வீடியோஸில் பார்த்துருக்க மாதிரி உங்களுக்கு எக்ஸாக்டாக ரெட் கலரில் வராது. இப்போ நம்ம வந்து நெய் சேர்த்துருக்கோம். இதே மாதிரி நெய்யை வந்து ஒரு மூணு இப்போ நான் ஃபஸ்ட்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது மாதிரி 4 டேபிள் ஸ்பூன், டோட்டலாக 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்கணும். நாம் இந்த அசோகா ஹல்வாவுக்கு சேர்த்து எடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து பர்ஃபெக்டாக ஹல்வா ரெடி ஆயிரும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. அந்த சட்டியில் அடி பிடிச்சிருக்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து அல்வா கிண்டி முடிச்சுட்டு இல்லை 1 கப்பு தண்ணியை ஊற்றி சுட வச்சு எடுத்திங்கன்னா அந்த அடி பிடிச்சிருக்கிறதுலாம் வந்துடும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த முந்திரி பருப்பு, உலர்ந்த திராட்சையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நீ அடுப்பு போட்டு இறக்கிற வேண்டிதான். இப்போ அருமையான நமக்கு அசோகா அல்வா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம். இதை நம்ம வீட்டில் எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் ஃபெஸ்டிவல்னாலும் ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு வந்து நம்ம ரொம்பலாம் கஷ்டப்பட வேண்டியது இருக்காது. ரொம்ப ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். எல்லாமே உங்களுக்கு ரெடியாக இருந்துச்சு அப்படின்னா வித்தின் 15 மினிட்ஸ் 15 to 20 மினிட்ஸில் நீங்கள் இந்த ஹல்வா ரெடி பண்ணிடலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சமையல் விருந்தில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.